பீச்சுக்கு போய் கடல்ல விழுந்து சாகலாம் தாங்க நினைச்சேன். ஆனா அந்நேரத்துக்கு பஸ் கிடைக்காது பாருங்க. என்ன வேற என்னதான் செய்ய சொல்றீங்க? அதனால மர ஏறி மாடிக்கு வந்துட்டேன்ல. பின்ன நடுராத்திரியில நான் நடுத்தெருவுல நிக்கிறத ஊரு பாத்துச்சுன்னா உங்களைய தப்பா சொல்ல மாட்டாங்களா? உள்ள இருக்குதுப்பா. நான் செத்தாலும் உங்க நாணயம் சாவக்கூடாதுங்க. யாரு கேட்டாலும் உங்க பேரு கெட்டு போக கூடாதுங்க. என் புருஷன் என்ன கவரிங் மானா? கவரிமான். கவரிமானுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் வரலாமா? வரக்கூடாது. ஏய் படி படி வேலையை பாருப்பா. பயதுகரி உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. மூஞ்ச பாரு. தவா நிலவனே, எப்பயாவது மனிதாபமா நடந்துக்கா, புரியுதா? அப்புறம் இப்ப போலீஸ் வந்துட்டு போனாரு, என்ன சொன்னாரு தெரியுமா? 4வது வீட்டுல திருடு நடந்திருக்கான். இருக்கிற நகையெல்லாம் அள்ளிட்டு போனா நான் திருடன். உங்ககிட்ட இருக்கிறத அறுத்துட்டு போயிட போறேன், ஜாக்கிரதை நடந்துக்க, புரியுதா? நெஜமாலே மரத்து மேலே ஏறி வந்தியாமா? அடிப்பொடி கூறு கட்டவள, உங்க அப்பன மாதிரியே கேனையா இருக்க. நானாவது மரம் ஏறதாவது. நான் மலை ஏறினாலே மலை தாங்காது, மரம் தாங்குமா? அனிதா தான் கதவை திறந்து கொடுத்தா. என் புள்ள வணக்கம் சொன்னா போதுமா? வர வேண்டாமா? வீட்டை விட்டு வரேன், அப்பா விட்டு வரேன்னு சொன்ன மறந்துட்டியா? இல்லண்ணே, வந்துடுறேண்ணே. வந்துருவேன்னா எப்போ வருவ? என்ன நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? துபார், என் தம்பிக்கு கோவம் தான் எல்லாமே கெட்ட நேரமா மாறிடும். வேணா வசந்த், உனக்கு எங்களை பத்தி தெரியல. நாங்க ரொம்ப மோசமானவங்க. எங்களை காப்பாத்திக்க நாங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். என் தம்பி இருக்கானே, அவன் ஒரு கேனக்கு இருக்க. திடீர்னு எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். மறந்துட்டியா? கையில கத்தியோட செத்து போன பக்கத்துல போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருந்தியே, அதை மறந்துட்டியா? அந்த போட்டோ அவன் கையில தான் இருக்கு. நம்ப முடியாது. அவன் அதை திடீர்னு போலீஸ் கையில கொடுத்தாலும் கொடுத்துருவான். அந்த போட்டோ மட்டும் போலீஸ் கையில மாட்டிச்சு, உன் கதை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன் முழு எதிர்காலமும் ஜெயிலுக்குள்ளதான். அண்ணே வேண்டாண்ணே, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. நான் சீக்கிரமாவே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன். இங்க பார், நாளைக்கு வருவேன், நாளன்னைக்கு வருவேன்னு நாளை கடத்தாத. இன்னைக்கே வா, அதுவும் இப்பவே வா. இத நானும் சொல்லல வசந்த், என் தம்பி சொல்ல சொன்னான். அதான் சொன்னேன், பார்த்து நடந்துக்க. எங்களை நம்பி தனியா வா, நாங்க உன்னை பத்திரமா பார்த்துக்கிறோம். இங்க பாரு வசந்த், நாங்க நடத்த கெட்டவங்களா இருப்போம், ஆனா நன்றி கெட்டவங்களா இருக்கவே மாட்டோம். நம்பி வா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம். வரலன்னா உனக்குத்தான் ஆபத்து. விட்டு வரலனா இவனுங்க வாழ விட மாட்டாங்க போல் இருக்கு. இல்ல, வெளியே வந்துட வேண்டியதுதான். கிரிஜா, கிரிஜா, என்னங்க? சீக்கிரம் புறப்படு, நாம போலாம். எங்க போறோம்? வேற இடத்துக்கு போறோம். என்ன, ஏதாவது டூர் ப்ரோக்ராமா? நான் டூருக்கு வர மூட்லலாம் இல்ல. இந்த பார், நான் ஒன்னு டூருக்கு போலான்னு கூப்பிடல, மொத்தமா இந்த வீட்டை விட்டு போலான்னு கூப்பிடுறேன். மொத்தமா வீட்டை விட்டு போறதா? நான் தான் ஹாஸ்பிடல்ல வச்சு வேற எங்கேயும் வர போறது இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. புரியாம பேசாத கிரிஜா. நான் இந்த வீட்டை விட்டு போலான்னு சொல்றது நம்ம எல்லாரோட நல்லதுக்காகவும் தான். சொத்தை கேக்குறதும் சொந்தத்தை பிரிச்சுட்டு போறதும் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த கிரிஜா ஹாஸ்பிடல்ல செத்துட்டா.
இப்ப இருக்கிறது வேற கிரிஜா. பாரு கிரிஜா, நீ இந்த மாதிரி தத்துவம் பேசுறது தாலிக்கு நல்லது. என்ன, நான் உங்க கூட வரலினா தற்கொலை பண்ணி மிரட்டுறீங்களா? நேராவே கேக்குறேங்க, உங்களுக்கு இந்த வீட்டுல வாழ பிடிக்கலையா இல்லைன்னா ஏன் கூட வாழ பிடிக்கலையா? நான் உங்களுக்கு உதவாத பொருளா போயிட்டேன்ல, இந்த வீட்டோட உறவு உங்களுக்கு கசந்து போயிடுச்சுல. கிரிஜா, நான் இப்ப ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில இருக்கேன். இப்ப எதுவும் விளக்கமா என்னால சொல்ல முடியாது. பாரு, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தயவு செஞ்சு என் கூட வா. நமக்கு இந்த வீடு வேண்டாம் கிரிஜா. மரியாதை கொடுத்து வரணுமா? மரியாதை கொடுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே. எவ்வளவு ஒருத்தி தொட்ட எச்ச பொருளா வந்து நிக்கிற உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுங்க, அருவருப்பா வருதுங்க. மரியாதை எப்படிங்க வரும்? இங்க பாருங்க, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். வாழ்வோ சாவோ நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. புருஷனை விட புகுந்த வீடு உனக்கு முக்கியமா போச்சா? புருஷன் உத்தமரா இருந்தா பொண்டாட்டி உயிரை கூட தருவாங்க. அதே புருஷன் அயோக்கியனா இருந்தா எதுக்கு மதிக்கணும், ஏன் மதிக்கணும்? ஏதோ ஒரு அவசரத்துல, ஏதோ ஒரு மயக்கத்துல கொஞ்சம் பெசகி போனா இவ்வளவு மட்டமா பேசலாம். இதே மாதிரி ஏதோ கொஞ்சம் அவசரத்துல, ஏதோ கொஞ்சம் மயக்கத்துல பொம்பளைங்க நாங்க கொஞ்சம் பெசரி போனா இந்த சொசைட்டில எங்களுக்கு என்ன பேரு? பொம்பளை மட்டும் கற்போட இருக்கணும், ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணலாமா? அதெல்லாம் பழைய காலம். இப்ப நீங்களும் ஒழுக்கமா இருக்கணும். அம்மா தாயே, உன் பிரசங்கத்தை கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. நீ இப்ப என் கூட வர்றியா இல்லையா? சாரி, நான் வரல. வந்து நீலவேணி அக்கா மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் தெளிவா மனசாரவே உங்களை வாழ்த்துறேன். போங்க, போய் எவ கூட வேணுமோ நல்லா வாழுங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? தடுக்க வேண்டிய தாலி கட்டின நானே. போங்க, போய் எவ கூடயாவது வாழுங்கன்னு சொல்றேன். இது போதாதா உங்களுக்கு? கிரிஜா, கிரிஜா, உனக்கு நான் என்னத்த சொல்லி புரிய வைப்பேன்? பாருமா, நான் இந்த வீட்டுல இருந்தா அது எனக்கு பெரிய ஆபத்துமா. என்ன ஆபத்து சொல்லுங்க, என்ன ஆபத்து? யாரால ஆபத்து? உங்க தயக்கமே சொல்லுதே உங்க நோக்கம் நல்லதுக்கு இல்லன்னு. நான் வரல, நீங்க போங்க. பார், வரலன்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காக என்னால நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏற்கனவே விவாகரத்து வரைக்கும் போனவர் தானே நீங்க, இப்போ இந்த அரளமா போங்க. அதே மாதிரி விவாகரத்து வேணும்னு நானும் கோர்ட்ல வந்து நிக்கிறேன். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்க கூடாதுரே. இருந்தா இருந்துட்டு போகட்டும், எனக்கு இது நல்லதாதான் தோணுது. டேய், அறிவு இருக்கு. இறங்கு கங்காதரா, இறங்கு. கௌரவ தேர்ல இருந்தே உன்னை நான் இறக்கிட்டேன், இந்த கார்ல இருந்து இறக்க மாட்டேனா? இறங்கு கங்காதரா. உன் வீட்டுல இருக்கிற ரெண்டாவது உறவு பிரிய போறத பத்தி பேசணும். பாத்தீங்களானே, உறவு பிரிய போகுதுன்னு சொன்ன உடனே எப்படி பதறி துள்ளி குதிச்சு கார்ல இருந்து கீழே இறங்கிட்டாருன்னு. கங்காதரன் யாரு? பெரிய பாசக்காரனாச்சே. மகனுங்க நல்லதுக்காக உருகிற பெரிய மகான். அண்ணா போதும், நிறுத்துக்கண்ண. கங்காதரன் நம்மள மாதிரி இல்ல, ரொம்ப பெரிய மனுஷன். இவர ரொம்ப நேரம் இப்படி ரோட்ல நிக்க வச்சு பேசக்கூடாதுன்னு. யாரு இவரா? ஆடா, என்ன தம்பி பெரிய மனுஷன். இவர் மருமக கொலகாரிய ஜெயிலுக்கு போயிருக்கான். அவளை பெயில் எடுக்க இவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் போற குடும்பம் நல்ல லிஸ்ட்ல வருமா?
என்ன பத்தியும் குடும்பத்தை பத்தியும் பேசுற தகுதி உங்களுக்கு இல்ல. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நாங்க விட்டுட்டோம். அண்ணா சும்மா இருங்கண்ணா. நடந்ததையே சொல்லிட்டு இருந்தா எல்லாருக்கும் போர் தான் அடிக்க, கோபம் தான் வரும். இனிமே நாம நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுவோம். என்ன சொல்றீங்க? தாராளமா. கங்காதரன் சார், உங்க மகன் நான் உள்ள இருக்கும்போது உங்க வீட்டை விட்டு வெளியே போனான். இப்போ உங்க 2வது மகன் வெளியே போக போறான். அன்னைக்கு நடந்தது என்னாலதான், இன்னைக்கு நடக்க போறதும் என்னாலதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க வீட்டுல 2வது விக்கெட்டும் விழப்போகுது. உங்க 2வது மகன் வசந்த் எனக்கு சொத்தும் வேண்டாம், உங்க சொந்தமும் வேண்டான்னு வீட்டை விட்டு தலதறிக்க ஓட போறான். மகனை இழந்த நீ இப்போ 2வது மகனையும் இழக்க போற. சுருக்கமா சொல்லணும்னா 3 புள்ளைய பெத்த நீ 3வது புள்ளையோட மட்டும் தான் இருக்க போற. அந்த 3வது புள்ளையும் கூட கொஞ்ச நாள் தான் இருக்க போறான். அவனுக்கும் சீக்கிரமே ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரே தூக்க ஏண்டா ஏண்டா என் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இப்படி விளையாடுற? விதி, நான் உன் கூட மோதணும்னு விதி. அதனால நீ அல்லாடணுங்கிறது விதி. நீ என் தொழில் வளர்ச்சியை கெடுத்த. அதனால நான் உன் நிம்மதியோடவும் சந்தோஷத்தோடவும் இப்ப விளையாடு. என் வழியில வராம நீ பாட்டுக்கு உன் வழியில போயிட்டு இருந்தா நான் ஏன் உன் வாழ்க்கையில வரப்போறேன். கங்காதரன் சார், நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஒரு கோடு போட்டு அதுக்குள்ள நேர்மையா வாழறவங்க. ஆனா நாங்க கேடு கட்டவனுங்க. உங்க நேர்மைய தூக்கி நெருப்புல போட்டு தப்ப தலைக்கு தலகாணியா வச்சு தூங்கி பழக்கப்பட்டவங்க. உங்க உலகம் வேற, எங்க உலகம் வேற. இது தெரியாம என் கூட மோதினதுனாலதான் இந்த கலகம் கலவரம் எல்லாமே. கங்காதரன் சார், நான் உங்களை தடுத்து நிறுத்தி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா உங்க வீட்டை விட்டு வெளியே போற 2வது மகன் வசந்த நீங்க போய் தடுக்கணும்ல. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க காரை இப்படிக்கா ரிவர்ஸ் எடுத்து அப்படிக்கா போயினே இருங்க. வாங்க 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 வாங்க. பாய். என்ன தம்பி அப்படி கோபமா மறைச்சிட்டு இப்படி வேகமா போறான்? அண்ணா, கங்காதர ரொம்ப நல்லவன். நல்லவன் கோபம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. ஆனா நம்ம கோபம் நல்லவனை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும். கங்காதர வீட்டுக்கு போவோம் வாங்க. ஏய், வரலனா போடி. நான் போறேன். என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நான் போறேன். பார், இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன். அத்தை, காஃபி. ஏங்க, முதல்ல நியூஸ் பேப்பரை வச்சுட்டு காஃபி குடிங்க. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இதுக்கு மேல இங்க வரமாட்டேன், வரவே மாட்டேன். அண்ணா இல்லைங்கண்ணா. என்னண்ணா, எதுக்காக வீட்டு விட்டு போறீங்க? எதுக்குன்னா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, வாழ பிடிக்கல. என்ன சொல்றீங்க? வாழ பிடிக்கலையா? என்னண்ணா, எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு என்ன வந்துச்சு? இந்த பாருடா, நான் ஒவ்வொருத்தருக்கும் காரண காரியம் எல்லாம் விளக்கி சொல்லிட்டு இருக்க முடியாது. போறேன், அவ்வளவுதான். இங்க பாரு, யாரும் உன்னை போவேன்னு சொல்லல. இந்த வீட்டோட சொந்தக்காரர் உங்க அப்பா. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு நீ போலாம். யாரும் வேணான்னு தான் வீட்டை விட்டே போறேன். இதுல அவர்கிட்ட சொல்லணும் இவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் போறேன், அவ்வளவுதான். எனக்கு தொல்லை கொடுத்து தொந்தரவு கொடுக்காதீங்க. போறேன். நான் போறேன்னு சொன்னா கிரிஜா உங்க கூட வரலையா? நான் வர வேண்டாம்னு சொல்லலையே, அவதான் வரலன்னு சொன்னா. அதுக்காக நம்பி வந்தவள நட்டாத்துல விட்டுட்டு போறதா? வா என் கூட சொன்னதுக்கு அப்புறம் வரமாட்டேன்னு சொன்னவளோட காலிய விழ முடியும்.
என்ன கிரிஜா இது? நீ போக மாட்டேன்னு சொன்னது ஓகே, ஆனா இவரை நீ போவேன்னு தடுத்திருக்கலாமே. அத்தை, போகலாமா வேண்டாமான்னு யோசனை கேட்கிறவரை தடுத்திருக்கலாம். போயே திருவ வான்னு சொல்றவரை நான் என்னன்னு சொல்றது அத்தை? ஏன் வசந்த், வீட்டை விட்டு போற அளவுக்கு இங்க என்னதான் நடந்துச்சு? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷி என்ன ஆச்சுன்னு ஒரு ஆதங்கத்துல கேட்டா இப்படி பேசுற? இந்த பாருங்க, எனக்கு இங்க இருக்கிற யாரையுமே பிடிக்கல. நான் போறேன், என்ன விட்டுடுங்க. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்னு மனசு வரல. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு என்ன அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவன் என்னடானா சொல்லாம கொள்ளாம பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். நீ என்னடானா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் இந்த வீட்டுல விட்டுட்டு நீ தனியா கிளம்பிட்ட. டேய் 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 டேய், இப்படி வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இந்த வீட்டுல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு அந்த முனிய ரோட்ல நிக்க வச்சு எங்கிட்ட சொல்றான். நான் உங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியுது. டேய், அந்த முனிய என் பேர்ல இருக்கிற கோபத்தினாலதான் உங்க எல்லாரையும் மிரட்டுறாங்க. அவனால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ பிரேம் மாதிரி பயந்தவன் இல்ல, தைரியசாலி. என் கூட இருடா, நான் இருக்கேன். சாரிப்பா, நான் போனேன். தேவசன், நான் இருக்கேன்டா. உனக்கு கவசமா நான் இருப்பேன், காவல்காரனா நான் இருப்பேன். நான் செத்த பின்னால்தான் அந்த முனியனால உன்னை தொடவே முடியும். அது வரைக்கும் அவனால எதுவுமே பண்ண முடியாதுடா. சொல்றத கேள்றா, இங்கே இரு. நான் போனோம். ஏண்டா இந்த அப்பா வார்த்தை மேல நம்பிக்கை இல்லையாடா? அப்பா ஒரு வாக்கு கொடுத்தா அதுல தவற மாட்டாருன்னு உனக்கு தெரியாது? ஏப்பாடுறா, சொல்றத கேள்றா, எங்கேயும் போகாத, இங்கே இரு. இல்ல, எனக்கு போகணும். இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டாம் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் போறேன் நீ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்னா எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு அர்த்தம். எனக்கு இங்க இருக்கிறவங்கள பார்க்க பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன வெளியே போக விடுங்க, என்ன நிம்மதியா வாழ விடுங்கன்னு அர்த்தம். என்ன தேடி வந்து தொல்லை கொடுக்க வேண்டாம்னு அர்த்தம். உங்களுக்கு இரண்டாவது ஒரு மக இருந்தான்னு இந்த நிமிஷத்துல மறந்துடுங்க. நான் போறேன். வெளியே எனக்கான ஒரு வழியை நான் ஏற்படுத்திக்கிறேன். விட்டுடுங்க. பாருங்க, நான் ஒண்ணு முனிய மிரட்டினதுக்காக இங்க இருந்து போல. யாரும் இல்லாம நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். அதனால போறேன். யாரும் இல்லாம நிம்மதியா வாழணும்னா உன் மனைவி மகனோட கதி? புருஷனை விட புகுந்த வீடுதான் பெருசு நினைக்கிறவளை வச்சு நான் என்ன பண்றது? வச்சு காப்பாத்துங்க. குட் பை.
பையன் நீ வா வசந்த் வா